தக்காளி இல்லாமல் என்னங்க சமைக்க முடியும்? தக்காளி இல்லாமல் ஒரு ரசம் வைக்க முடியுமா? ஒரு குழம்பு வைக்க முடியுமா? எதுவும் செய்ய முடியாது தக்காளி இல்லாமல். 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனால் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனாக்கா எத்தனை நாளைக்கு வரும்? இதை கவர்மெண்ட் கவனிக்கிறதே கிடையாது. என்ன விலைவாசி ஏறுது, அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்க கூட இப்போ யாருக்கும் நேரம் கிடையாது. 1 கிலோ தக்காளி 100 ரூபா விற்கிது ரீட்டெயிலில். ஒரு 10 நாளாக இந்த ரேட்டு தான் விற்றுட்ருக்கு. 10 நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துக்கு 5 கிலோ தக்காளி செலவாகும். அப்போ 500 ரூபா போயிடுச்சு. எப்படி குடும்பம் நடத்த முடியும்? தக்காளி விலை தங்க விலை மாதிரி ஆயிடுச்சு. தங்கத்தை உள்ளே பூட்டி வைக்கிற மாதிரி வாங்கி கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை பார்த்துட்டு சமைக்கணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பார்த்து சுற்றிட்டு வரோம். அதாவது தக்காளிங்கிறது ஒன்றும் காஷ்மீர்லேருந்து ஆப்பிள் வருது, அது வருது, அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. நான் மாமூலாக வாங்குகிற காய் தானே தவிர வெளி மாநிலத்துலேருந்து நம்ம அதை இறக்குமதி பண்ணி தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. எப்போவுமே அத்தியாவசியமாக காய்கறியில் ஒன்று தான் தக்காளி. ஸோ இங்கே தோட்டங்களும் இருக்குது, அதை செய்கிறதுக்கு விவசாயிகளும் ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது உதவி பண்ணினா அவங்களுக்கும் சௌகரியம், வாங்குகிற நமக்கும் சௌகரியமாக இருக்கும். தமிழ்நாட்டில் சுத்தமாக விவசாயம் அழிஞ்சு போச்சுங்க. தமிழ்நாட்டு தக்காளி வர்றப்போ பார்த்திங்கன்னா 10 ரூபாக்குள்ளார தான் விலைவாசிங்க இருக்கும் கிலோ. தக்காளி விவசாயம் பண்ணவங்களாம் நஷ்டப்பட்டு அந்த விவசாயத்தையே விட்டுட்டாங்க. இன்றைக்கி கிருஷ்ணகிரி ஏரியாவிலேருந்து ஒரு 5% 90-95% கர்நாடகாவும் ஆந்திராவிலேருந்து வருதுங்க. ஆந்திரா மதனப்பள்ளி, புங்கனூர், பழமனேரி, இந்த கர்நாடகாவிலேருந்து சீனிவாசபுரம், சிந்தாப்பணி, கோலார், ஒட்டிப்பள்ளி இந்த ஊருங்கள்லேருந்து தக்காளி வந்துக்கிட்டு இருக்குது. சரக்கு ஒரு நாளைக்கு 80 லாரி வரலும் வந்துக்கிட்டு இருந்தப்போ விலை ஒரு 20 ரூபாக்குள்ளார கம்மியாக இருந்துச்சுங்க. இப்போ 40 லாரி வர்றதால தான் இந்த விலையேற்றங்களாங்க. சரக்கு அதிகமாக வந்தால் விலை குறையும், சரக்கு இன்னும் கம்மியாக வந்துச்சுன்னா விலை கூடும். இதுதான் நிலவரம். வடநாட்டில் சில மாநிலங்களில் வெள்ளத்தின் காரணமாக அங்கே இருக்கிற வியாபாரிகள் காய்கறி எல்லாம் மற்ற மாநிலங்களில் கொள்முதல் பண்ணுறாங்க. இன்றைக்கி விலை ஏற்றத்துக்கு அங்கே சரக்கு கம்மியாக சந்தைகளில் கம்மியாக வர்றது ஒரு காரணம். ரெண்டாவது, வடநாட்டு வியாபாரிகளும் போட்டி போட்டு வாங்கக்கூடியதுனால விலை கூடுதலாக விற்கிதுங்க. இங்கே இருக்கிற வியாபாரிகள் யாருமே வெளிநாட்டுக்கோ வெளி ஊருங்களுக்கோ ஏற்றுமதி செய்கிறது கிடையாதுங்க. இங்கே லோக்கல் விற்பனை தான் எங்களுது. இதில் முதல் தரம் 80 ரூபா இன்றைக்கி நிறையங்க. இதில் 50 ரூபா வரலும் கூட தக்காளி விலை இருக்குதுங்க. இன்றைக்கி தக்காளி தமிழ்நாட்டிலேருந்து எதுவுமே வர்றதில்லைங்க. எவ்வளவு நாங்கள் வியாபாரம் பண்ணி ஆசைப்பட்டு எத்தனை விவசாயிகளை பார்த்தது, இன்றைக்கி தமிழ்நாட்டு விவசாயிகளே எங்ககிட்ட வராத அளவில், அவங்க விவசாயம் செய்ய முடியாத அளவில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தில் இருக்கிற விவசாயிகளை அரசாங்கம் காப்பாற்றுனுச்சுன்னா நல்ல சரக்குங்க அதிகமாக வரும், விலைவாசிங்க கட்டுப்புள் இருக்கும். விலை ஏற்றம் இல்லாத நார்மலான விலை குறைவான விலைக்கு கிடைக்கணுன்னா விவசாயிகளை காப்பாற்றணும். அரசாக நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறது அதாங்க. இதில் நாங்கள் வியாபாரிங்க எந்த ஒரு தில்லுமுள்ளும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா விவசாயி நேரடியாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க, நாங்கள் வியாபாரம் பண்ணுறத பார்க்குறாங்க. அவங்கள அனுமதியோடு தான் நாங்கள் வியாபாரமே பண்ணுறோம். என்னது விலை விற்கிறோமோ அதை சொல்லி தான் அவங்கக்கிட்ட நாங்கள் விற்கிறோம். அதால் நாங்கள் தில்லுமுள்ளு பண்ணோன்னா அந்த விவசாயி நாளைக்கு எங்களுக்கு சரக்கு அனுப்ப மாட்டாங்க. நாங்கள் பிழைக்கணுன்னா விவசாயிக்கிட்ட எந்த ஒரு தில்லுமுள்ளு பண்ணாத அவங்கள நல்லபடியாக காப்பாற்றினா தான் நாங்கள் தொடர்ச்சியாக வாழ முடியும். எங்கள் வாழ்வாதாரமே விவசாயிகளை நம்பி தான் இருக்குதுங்க.